ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி போன ரைடில் சொல்லியிருப்போம். நம்ம வண்டி வந்துட்டு ஒரு இன்ஜின் இஷ்யூ காட்டுது, ப்ளஸ் இன்ஜின் போல்ட் வந்து டைட் பண்ணலன்ட்டு. அது ரெண்டுத்தையும் போய் சரி பண்ணிவிட்டு, ப்ளஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, போகிற வழியில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க கோப்ரோ வீக் போகலாம். இன் 3, 2, 1 சென்டர் கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ போகிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணோம். பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஜடா பட்டுன்ட்டு கிளம்பி சர்வீஸ் சென்டர் போயிட்டு என்ன இஷ்யூ எதனால் அப்படின்னு கேட்டுட்டு அதையும் சரி பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னுட்டு பாருங்களேன் காட்டுறேன். நம்மளோட ஃப்ரண்ட் பிரேக்கை பாருங்களேன், அப்படியே வச்சு அப்படியே ஃபுல்லாக இறங்குதுங்க, ஃபுல்லாக இறங்குது. அதை ஒரு வாட்டி விட்டுட்டு இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தோம்னாலும் இறங்கிட்டே தான் இருக்குது. சில டைம் வந்து டைட்டாக பிடிச்சிக்குது. ஃபோன் வேறு அடிக்குது, எதுவும் கோச்சிக்காதீங்க. ஃபோன் அடிக்குதுன்ட்டு ஃப்ரெண்டு தான் அடிக்கிறான். இங்கே ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக நடந்துகிட்ருக்கு போல். சர்வீஸ் சென்டர் போயிட்டு கொஞ்சம் ஹைவே மாட்டம் இருக்கும், கரூர் பைபாஸ் ரோடுனா அதை கொஞ்சம் அந்த தில்லைநகர் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணிச்சு. இப்போ தில்லைநகர் 10th கிராஸ் சொல்லியாக தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே போனோம். இந்த இன்ஜின் இஷ்யூ சரி பண்ணோம், அதே மட்டும் போல்ட்டை சரி பண்ணோம். இப்போ என்னென்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்துட்டு ஃபுல்லாக அமுங்குது. நான் இது வந்து போன வாட்டியே நான் சொல்லியிருந்தேன் சர்வீஸ் சென்டரில். அது சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ 1000 1500 வாங்கியிருந்தாங்க. எதுக்கு சர்வீஸ் சார்ஜுக்கு எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாமே வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா திருப்பி இதே மாட்டாக இருக்குது. இதால் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் சொல்ல விரும்பலை. சரி பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை போய்ட்டு சரி பண்ணணும். செகண்ட் வந்துட்டு இந்த இன்ஜின் இஷ்யூ 3 வேலை இருக்குது வண்டியில், 3 வேலையும் சரி பண்ணணும். எவ்வளோ நேரத்தில் தராங்க தெரில. எனக்கு வண்டி இன்றைக்கி வேணும், அதனால் நின்று பொறுமையாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு ஒரு மணி நேரத்தில் தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா தராட்டி தான் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒர்க்கு பார்க்க வேண்டியதான். இன்னொன்று ஒரு குட் நியூஸ் கைஸ், நம்ம ஃபேமிலியில் ஒன்று ஆட் ஆக போகுது. கூட விரைவில் ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளாக் எப்போ வருதுன்னு தெரியல, ஆனால் அந்த பிளாக் வந்துட்டு அதுவும் எப்போ வருதுன்னு தெரியல. இந்த பிளாக் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். நாளைக்கு வந்துருச்சுன்னா பாருங்கள். அந்த பிளாக் வந்துட்டு நாளைக்கு வருமா இல்லை இதோட அட்டாச் ஆகி வருமானு என்னன்னு தெரியல. தலைவர் இங்கே ஒரு தலைவர், அங்கே ஒரு தலைவர், 2 தலைவர் குறுக்கால வராங்க. மாட்டு வண்டி மணல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கைஸ். எல்லாருமே உங்களை காய்ஸுன்னு கூப்பிடட்டா இல்லை ப்ரோ அப்படின்னு கூப்பிடட்டா, எப்படி கூப்பிடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க காய்ஸ். ஏன்னா உங்களை எப்படி கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியல. நம்ம ஃபேமிலிஸை இல்லை விஜய் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி கூப்பிடட்டா இல்லை எப்படி நான் பாட்டு பேசட்டா எப்படின்னு சொல்லுங்க காய்ஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் சத்திரம் மலைக்கோட்டைக்குன்னா நம்ம போக மாட்டோம். அப்படியே லெஃப்ட் சைடில் எடுத்து அப்படியே கரூர் பைபாஸ் ரோடு ஏறிடுவோம். ஏறினோன்னா அப்படியே ரைட் சைடு எடுத்தோன்னா சென்னை பைபாஸ் ரோடு வரும். அங்கேனா போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே எஸ்எஸ்எம்ஆகா இருக்குது, சத்திரமோட எஸ்எஸ்எம்ஆகா. அங்கே தான் வண்டி வாங்கினோம், அங்கேயே போகிறோம். தலைவர் பார்த்து வாங்க. நம்மளுக்கு ஒரு பேட் நியூஸும் நடந்துருக்கும், ஒரு குட் நியூஸும் நடக்க போகுது. அதாவது நம்ம ஃபேமிலிக்கு ஒன்று ஆட் ஆக போகுதுன்னு சொன்னல, அது உங்களோ கெஸ்ஸு படி யோசிங்க என்ன ஆட் ஆக போகுதுன்ட்டு. அதே மட்டும் ஒரு பேட் நியூஸ் ஒன்று நடந்திருக்கு. நம்ம யூடியூப் சேனலுக்கும் சரி, ஒரு இன்ஸ்டாகிராமுக்கும் சரி, 2 இதாக இருக்குது. அது என்னென்னா நான் சொல்கிறேன், வரப்போகிற இதில் சொல்கிறேன். ஏறி இறங்கியாச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கரூர், ரைட் சைடு சென்னை போகலாம். சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, ஸ்ரீரங்கம், சமயபுரம் எல்லாமே இந்த வழியெல்லாம் தான் இருக்குது. ஷோரூம் இன்னும் பக்கம் தான். சிக்னல் போட்டாங்க 80. இங்கே பாருங்க கைஸ், ஃப்ரண்ட் பிரேக்கை பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக அமுங்குது பாருங்க. அப்படியே தொட்டுருச்சு. கோபுரம் தெரியுதா என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, எல்லாமே நம்மளே பார்க்குறோம் குறுன்ட்டு. சரி ஓகே கைஸ், நான் ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எஸ்எஸ்எம்ஆகா இந்த ஷோரூம்லாம் நம்ம வண்டி எடுத்தோம். இங்கே தான் இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம். சர்வீஸ் பண்ண போகிறதில்ல, அங்கே இந்த கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். நம்ம பண்ண இது வந்துட்டு பில்லு வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. எங்கே போயிடுச்சுன்னா 1 month ஆயிடுச்சு. வீட்டில் எங்கே வச்சாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு எங்கே போணுச்சுன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். அவங்க கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, போயிட்டு சொல்லுவோம், மாற்றி கொடுப்பாங்களா என்னென்னு பார்ப்போம். இல்லாட்டினா என்ன செய்ய முடியும். ஓகே கேஸ், நான் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாட்ச்மெண்ட்டாக இவர்கிட்டன்னு பேசணும், கொஞ்சம் பேசிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
வந்துட்டு இப்போ சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனர்ஜி இந்த நட்டு விஜே பிளாக் ட்ராவலிங் அதுக்கான இப்போ ஓடிட்டுருக்கு. போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, எல்லா நட்டும் பார்த்துருங்க ஜி அப்படியே. ஏன்னா வண்டியில் ஒரு கிட்டுன்னு ஒரு சவுண்டு வருது. இன்ஜின் இஷ்யூ வந்துட்டு இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலையாம்மா. நாளைக்கு வர சொல்கிறாங்க. நாளைக்கு இல்லை 2 நாள் கழித்து வர சொல்கிறாங்க. அதே மட்டும் நம்ம டிஸ்க் பிரேக் வந்துட்டு அது ஃபுல்லாக இங்கே பாருங்கள் அமுங்குது. அது கேலிப்பேடு என்னன்னு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்களாம்மா. அதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக வண்டியை விட்டுட்டு போகிறதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஒர்க் இருக்குது. இன்றைக்கி ப்ரோ நான் செக் பண்ணிவிட்டு. ப்ரோ உங்கள் நேம் என்ன ப்ரோ? செல்வா. ஓகே ஆமாம் ப்ரோ. வந்துடும். இப்போ நீங்கள் பேசுகிறதும் வரும். சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். அப்படி சொல்லி இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுறேன், இல்லை நாளைக்கு. சரி ஜி பார்ப்போம். டைட் பண்ணிவிட்டேன். இப்போ ஜி என்றைக்கு வரட்டும் அந்த இன்ஜின் இஷ்யூவும் டிஸ்க்கும்? நாளைக்கு விட்டுருங்க ஜி. புதன்கிழமை எப்போ நாளைக்கு விட்டுட்டு புதன்கிழமை 2 நாள் ஆகுமா? அப்படியா? ஏன்னா நம்மளுக்கு வண்டி வேணும், அதனால கேட்டேன். சரி ஓகே, நான் என்னன்னு சரி வரேன். சரி ஓகே கைஸ், நான் இப்போ ஒன்று பண்ண போகிறேன். அதாவது எஸ்எஸ்எம்க்கு அங்கே தான் இருக்குது. அங்கே ஒன்று போயிட்டு நம்ம வாங்க போகிறோம். கூடிய விரைவில் நம்மளுக்கு ஒரு கேங்கில் ஒன்று வரப்போகுது. அதையும் ரிவ்யூ நான் பண்ணிட்டேன். இப்போயே அங்கே தான் போக போகிறோம். போயிட்டு அதை வாங்கிட்டு எந்த நாள் எந்த டேட்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வண்டி இஷ்யூ வந்துட்டு இன்னும் சரி பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இந்த இஷ்யூ சரி பண்ணுறக்கு 1 நாள் ஆகுமா. அதே மட்டும் டிஸ்க்கு வந்துட்டு ஃப்ரண்ட் டிஸ்க்கு சரி பண்ணுறக்கு 1 நாள் ஆகுமாம்மா. கிட்டத்தட்ட 2 நாள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு 2 நாள் தேவைப்படுது இதுக்கு அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரில. இது கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா என்ன எரர் கோடு காட்டுதோ அதை சரி பண்ணிடுவாங்க. இவரை பாருங்கள், எச்சு துப்புறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே எச்சு துப்பிட்டார். ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? சரி இப்போ வீட்டுக்குன்னா கைஸ் போயிட்டுருக்கோம். ஷோரூமில் ஒன்று வாங்க போகிறோம். அதுவும் கூடிய விரைவில். ஏன்னா கொஞ்சம் இதாகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், சீக்கிரமாக வாங்கிடுவோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். ஓபியூ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, பிடிக்கட்டனா எதுனா கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் டாடா பாய்.